எருசலேமுக்கு திரும்ப எழுதப்பட்டதாக இருக்கலாம் என்று அநேகர் காரணம் என்னவென்றால் இந்த சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டதான சில வார்த்தைகளும் நெகேமியாவிலே குறிப்பிடப்பட்ட சில வார்த்தைகளும் ஒரே மாதிரியாக இருப்பதனால் இந்த சங்கீதமானது அந்த சிறையிருப்புக்கு பிற்பாடு இஸ்ரவேலருடைய சிறையிருப்புக்கு பிற்பாடு எழுதப்பட்டதான ஒரு சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 147 சங்கீதனுடைய 2ஆம் வசனத்துல கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். துரத்துண்ட இஸ்ரவேலர் இதே வார்த்தை தான் அங்கே நெகேமியாவிலும் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த சங்கீதமானது எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி வந்த போது பாடப்பட்டதான ஒரு சங்கீதம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்றால், துதித்தல் எப்படிப்பட்டது, ஆண்டவரை துதிப்பது எப்படிப்பட்டது என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். அதுதான் நம்ம முதல் 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். துதித்தல் நல்லது, துதித்தல் இன்பமானது, துதித்தல் நல்லது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், நம் ஆண்டவரை துதிப்பது மிகவும் நல்லது. அது மட்டுமல்ல, அது இன்பமான காரியம். நாம் ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால், அது மிகவும் நல்ல காரியம். அடுத்தது அந்த நாம் துதிக்கிறதான காரியம் அது மிகவும் இன்பமானது என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த சங்கீதத்துல துதிப்பதை குறித்து ஒரு 3 காரியங்கள். ஏன் நான் துதிக்க வேண்டும், ஆண்டவர் என்ன செய்கிறார், துதிப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று 3 காரியத்தை இந்த சங்கீதக்காரன் இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, துதிப்பது மட்டுமல்ல, துதிப்பதோடு கூட இணைந்ததான ஒரு காரியம், துதிப்பதோடு கூட இணைந்த காரியத்தையும் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக துதிப்பது. எதற்காக நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால், முதல் 6 வசனங்கள் இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர், 3ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார், அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கு பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலனுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், தாழ்ந்தோரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். இந்த பகுதியில எதற்காக நாம் துதிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறார், நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறார். இந்த நாளிலும் கூட நாம் துதிக்கிறோம். நாம் ஏன் துதிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மளுடைய இருதயங்கள், நம்முடைய இருதயத்திலே காணப்படுறதான யாரும் அறியாத அந்த நொறுங்குண்ட பகுதியை ஆண்டவர் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் வெளியே சொல்ல முடியாமல், நம்முடைய இருதயத்துக்குள்ள யாராலும் சொல்ல முடியாத இருக்கிறதான பிரச்சனைகளை கூட ஆண்டவர் குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார், குணமாக்குகிற தேவன். நான் ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் என் இருதயத்தை, என்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை அவர் குணமாக்குகிறார். இன்றைக்கு அநேக நேரங்களில நம்முடைய இருதயங்கள் சுக்குநூறாய் உடைந்து போகிறது. பல சூழ்நிலை நிமித்தமாக, பல நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகிறதான அந்த பாதைகளிலே நாம் நம்ப வைத்து நம்மளை ஏமாற்றுகிறார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில நம்முடைய இருதயம் சுக்குநூறாய் உடைகிறது. அந்த நொறுங்குண்ட உடைந்து போயிருக்கிறதான அந்த இருதயத்தை ஆண்டவர்
குணமாக்குகிற தேவனாயிருக்கிறார். 5ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் அவர் பெரியவராயிருக்கிறார், அவர் பலமுள்ளவராயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதிருக்கிறது. நாம் ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால், அவர் பலனுள்ள தேவன். அவர் எப்படி பலனுள்ள தேவன் என்றால், நம்முடைய உடைந்து போன உள்ளங்களை, நம்முடைய உடைந்து போயிருக்கிறதான அந்த காரியத்தை அவர் நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கி நம்முடைய காயங்களை கட்டுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல அநேகர் நம்மளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளாமலே நம்மளை என்ன பண்றாங்க, காயப்படுத்துறாங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட அது காயமா இருந்தாலும், ஆண்டவர் நம்முடைய காயத்தை கட்டுகிறார், நம்முடைய அந்த இருதயத்தை குணமாக்குகிறார். எனவே ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். அந்த துதிப்பது மாத்திரமே இன்பம், அந்த துதிப்பது மாத்திரமே அதற்கு ஏற்றதான ஒரு காரியம். நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் குணமாக்குகிறார். அதற்கு ஈடாக நாம் என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்கு என்று சொன்னால், துதிப்பதே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் வேத வசனத்துல. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக நான் என்னத்தை ஆண்டவரை செய்தேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை நான் ஆண்டவரை நான் துதிப்பேன், ஆண்டவரை துதிப்பேன். என்னுடைய இருதயத்தை, என்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை அவர் குணமாக்கி இருக்கிறார், என்னுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். எனவே நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரை நான் துதிப்பேன். அடுத்தபடியாக இரண்டாவதாக 147ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும், கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதியில அந்த 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம்னா, துதியினுடைய அடுத்த பகுதியை இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் துதித்தது இன்பம் ஏற்றது என்று சொன்னார். அந்த துதியிலே இன்னொரு ஒரு பகுதி, இது என்னவென்றால் துதித்து பாடுவது. துதித்து பாடுவதும் துதிதான், வாயிலே நம்ம ஆண்டவரை துதிப்பதும் துதிதான். இங்கே துதித்து பாட வேண்டும் என்று சொல்லுகிறார். துதியினுடைய அடுத்த ஒரு நிலை, நிலை என்று சொல்வதோட அடுத்த ஒரு வேறு விதமாக ஆண்டவரை துதிப்பது. அது என்னவென்றால் துதி பாடி கொண்டாடுவது, பாடி கீர்த்தனம் பண்ணுவது, சுரமண்டலத்தால் துதிப்பது, இசைக்கருவிகளை வாசித்து ஆண்டவரை துதித்து பாடல்கள் மூலமாக ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை. இது எதற்காக அப்படின்னு சொன்னா, இப்போ ஆண்டவரை இவர் பாடி கீர்த்தனம் பண்றாரு. இது எதற்கு? முதல்ல ஆண்டவர் இருதயத்தை குணமாக்குகிறார், நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குறார், காயம் கட்டுகிறார், அதனால் துதிக்கிறார். இப்பொழுது பாடல் மூலமாக, சுரமண்டல் மூலமாக, இசைக்கருவிகளை வாசித்து ஆண்டவரை துதிக்கிறார். இது எதற்கு என்று சொல்ல வேண்டும் என்றால், 10ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இந்த பகுதியில இதனுடைய எதற்காக நாம் ஆண்டவரை இசைக்கருவிகள் மூலமாக பாடி துதிக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் இந்த துதித்தல் இன்பம் ஏற்றது, இசைக்கருவின் மூலமாக துதிப்பது ஆண்டவர் பிரியப்படுகிறார். இது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவருக்கு பயந்து இது செய்யணும். ஆண்டவருக்கு பயந்து இதை செய்யும் போது ஆண்டவர் இதை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். இங்க சொல்லப்படுகிறதான காரியம் என்னவென்றால், 8ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா,
அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலையின் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரைகளின் பலத்தில் விருப்பமாகிறார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். இப்படி சொல்லப்படுகிறது. இங்க இத மொத்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இயற்கை எல்லாம் அவருக்கு என்ன பண்ணுது? கீழ்ப்படுகிறது, பயந்திருக்கிறது. 4ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர் நட்சத்திரங்களின் ரத்தத்தை எண்ணி அவர்களை பெயரிட்டு அழைக்கிறார். எல்லாமே அவருக்கு கீழ்ப்படுகிறது, பயந்திருக்கிறது. நட்சத்திரங்களை ஒருவரால எண்ண முடியாது, ஆனால் எல்லா நட்சத்திரத்தையும் ஆண்டவர் எண்ணி இருக்கிறார். லக்கத்தை எண்ணி அவைகளை பெயரிட்டு அழைக்கிறார். எல்லாம் அவருக்கு பயப்படுகிறது. வானம், பூமி, மேகங்கள், மலை, மிருக ஜீவன்கள், குதிரையின் பலம், இப்படி நிறைய காரியம் ஃபுல்லா அந்த பகுதியில நம்ம பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே ஆண்டவருக்கு பயப்படுகிறது. ஆனா மனுஷன் ஆண்டவருக்கு பயப்படுகிறானா? ஆண்டவர் பிரியப்படுகிறதான ஒரு ஆராதனை அல்லது பிரியப்படுகிறதான ஒரு துதி, இது என்ன, இந்த துதி என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு பயந்து இந்த ஆராதனை, இந்த துதியை நம்ம செலுத்தும் போது அதில் அவர் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். முதலாவதாக வாயினாலே துதிப்பது. இந்த துதியில நல்லது, இன்பமானது. இது எதற்காக இதை நம்ம துதிக்கணும் அப்படின்னு சொன்னா, இருதயத்துல நொறுங்கொண்டதான அந்த இருதயத்தை ஆண்டவர் குணமாக்குகிறார், காயங்களை கட்டுகிறார். எனவே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். துதியினுடைய அடுத்த பகுதி பாட்டினாலே, இசைக்கருவினாலே துதிப்பது. இது எதுக்குப்பா இப்படி துதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் எல்லா ஆண்டவருக்கு பயப்படுத்து, நானும் பயந்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அப்படி துதிக்கும் போது இதுல ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக 12ஆம் வசனத்துல இருந்து நம்ம 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, 12ல இருந்து 20 வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த பகுதியில 12ஆம் வசனம், எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி, சீயோனே உன் தேவனை துதி. இப்ப இந்த துதி என்று சொல்லப்படுகிறதான இந்த 3வது பகுதியில அங்கு சொல்லப்படுகிறதான காரியம் என்னவென்றால், ஆண்டவரை போற்றுவது. துதியில அநேக பகுதி இருக்கிறது. ஒண்ணு, ஆண்டவரை வாயினால துதிப்பது, சங்கீதங்களினாலே, அதாவது பாடல்களை பாடி இசைக்கருவின் மூலமாக துதிப்பது. 3வது ஆண்டவரை உயர்த்துவது. நம்ம பல நேரத்துல நம்ம அதை பார்த்திருக்கோம், ஆண்டவரை உயர்த்துவது. ஆனா இங்க இந்த சங்கீதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவரை போற்றுவது என்று சொல்லப்படுது. போற்றுவது இங்கே 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான துதி என்று சொல்லப்படுகிறதான காரியம் ஆண்டவரை போற்றுவது. முதல்ல வாயினால துதிப்பது, 2வது இசைக்கருவிகள் பாடல்கள் மூலமாக துதிப்பது, 3வது ஆண்டவரை போற்றுவது. இது இந்த போற்றுவது எதற்கு அப்படின்னு சொன்னா, 15ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். 18ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம் சொன்னா, அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது 19ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, யாக்கோபுக்கு தம்முடைய வசனத்தையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் அவர் நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்வதில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வார்த்தையை தெரிவிக்கிறார் அல்லது ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நான் ஏன் போற்ற வேண்டும் என்றால், அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு
12ஆம் வசனத்துல மன்னிக்கவும் 15ஆம் வசனத்துல அவர் தமது வார்த்தையை அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. மகா தீவிரமாய் செல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில தீவிரமாய் கடந்து வருகிறதான ஒரு வார்த்தையா இருக்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். எதை உருக பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல அவர் பணியை அனுப்புகிறார். இந்த பணி எல்லாவற்றையும் அவர் வார்த்தையினாலே உருகப்படுகிறார். அதனாலதான் வார்த்தையை பணிக்கு ஒப்பனையாக நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். இந்த பணிக்கு ஒப்பனையாகவும் வேத வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பனி வானத்திலிருந்து இறங்கி அது விளை பயிர்களெல்லாம் நினைத்து அந்த விளைச்சலை நமக்கு கொடுக்கிறதோ அது போல வேத வசனமானது வானத்திலிருந்து அது இறங்கி மழைக்கும் சொல்லப்படுகிறது, பனிக்கும் அது என்ன பண்ணது சொல்லப்படுது. ஏன்னா அந்த நாட்கள்ல, இந்த நாட்கள்ல நம்ம மழையை பார்க்கிறோம், அந்த நாட்களிலே அவர்கள் பனியின் மூலமாக தான் விவசாயத்தை செய்தார்கள். பனியின் மூலமாக தான் அநேக காரியங்களை விளைவித்தார். சோ இந்த பனி போல இறங்குகிறதான இந்த வேத வசனம் அது என்ன செய்கிறது என்றால், நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாக ஊடுருவி சென்று நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறதா இருக்கிறது. அதனால நான் ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். முதல்ல நான் ஆண்டவரை துதிப்பேன். எதனால அப்படின்னு சொன்னா, என்னுடைய இருதயத்தை, நொறுங்குண்ட இருதயத்தை அவர் குணமாக்குகிறார், என்னுடைய காயத்தை கட்டுகிறார். அதனால ஆண்டவரை நான் துதிப்பேன் 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 என்று கூறப்பட்டது. இரண்டாவதாக, ஆண்டவரை நான் பாடல்கள் மூலமாக துதிப்பேன். காரணம் என்னவென்றால், அவரே பயத்துக்கு உரியவர், அவரே பயத்துக்கு உரியவர். அவருக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் பயந்து கீழ்ப்படுகிறது. நானும் பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறேன். மூன்றாவதாக, ஆண்டவரை நான் போற்றுகிறேன். எதற்காக ஆண்டவரை போற்றுகிறேன் என்றால், அவர் வசனத்தை அனுப்புகிறார். அந்த வேத வசனங்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை கடந்து வந்து என்னுடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறதா இருக்கிறது. 20ஆம் வசனத்தை சொல்லப்படுகிறது, அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. ஜாதி என்றால் நம்ம ஊர்ல இருக்கிறதான அப்படிப்பட்ட ஜாதிகள் இல்லை, ஆல் நேஷன்ஸ், எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறதான எல்லா மக்களுக்கும் வேற எந்த ஜாதி, உலகத்துல இருக்கிறதான மற்ற வேற எந்த நேஷன் அப்படி செய்ததில்லை. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய நியாயம், அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்படி செய்கிறார். ஆனால் அந்த நியாயங்களை அதை ஏற்றுக்கொண்டுதான் அந்த வசனத்தை அனுப்புகிறதான அந்த பிள்ளைகள் அதை அறியாமல் போகிறார்கள். இன்றைக்கு அந்த வேத வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாரு. ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய இருதயங்களின் காயங்களை கட்டுகிறார். ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவருக்கு உலகத்தில் இருக்க நான் கீழ்ப்படுகிறது. பயந்து ஆண்டவருக்கு துதிகளை பாடல்கள் மூலமாக, துதிகளின் இசைக்கருவிகள் மூலமாக துதிகளை நான் ஏறெடுக்கிறேன். மூன்றாவது, ஆண்டவரை நான் போற்றுகிறேனா, நான் போற்றுகிறேனா. ஆண்டவரை ஏன் நான் போற்ற வேண்டும் என்றால், அவர் வசனத்தை நமக்கு அனுப்புகிறார். அந்த வசனத்தின் மூலமாக நான் கட்டப்படுகிறேன். அந்த வசனம் என்னை போஷிக்கிறது, அந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது. வேற யாருக்கும் இப்படி ஆண்டவர் செய்யல, நமக்கு மாத்திரம் ஆண்டவர் செய்கிறார். எனவே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரை இசைக்கருவியின் மூலமாக ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரை போற்றி ஆண்டவரை துதிக்க வேண்டும். தேவன் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு கட்டிடுவார். கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே நம்ம கண்களை மூடலாம். கொஞ்ச நேரம் எல்லாரும் நம்ம ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை நான் துதிக்க வேண்டும், ஆண்டவரே உம்மை துதிக்க வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கிருபை தாங்கப்பா.
துதித்தலே இன்பம், துதித்தலே ஏற்றது என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட துதியை நீர் எங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுவதே கேட்கிறோம். நாங்கள் ஏன் துதிக்க வேண்டும்? நீர் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களின் காயங்களை கட்டுகிறவர், எங்களுடைய இருதயத்தினுடைய ஆண்டவரே நொறுக்கப்பட்டிருக்கிறதான காரியங்களை எல்லாம் குணமாக்குகிற தேவனப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாடல்கள் மூலமாக, இசைக்கருவின் மூலமாக உண்மை நாங்கள் துதிக்க வேண்டும் என்று பார்க்கிறேன். காரணம், நீரே பயப்படுதலுக்குரியவர். நீரே பயப்படுதலுக்குரியவர். எல்லாம் உமக்கு பயப்படுதப்பா. ஆண்டவரே, அந்த பயப்படுதலுக்குரிய தேவனை நாங்கள் இசைக்கருவி மூலமாக நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றி நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. காரணம் என்னவென்றால், நீர் வசனத்தை எங்களுக்கு அனுப்புகிறப்பா. அந்த வசனத்தை அனுப்பி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் அப்பா, எங்க வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்கிற தேவனா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திராண்டவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்திலே வாஞ்சையாய் கடந்து வந்திருக்கிறதான இந்த தேவ பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்கிறீங்க ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திராண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வேத வசனங்களை ஹல்லேலூயா ஆண்டவரே நீர் ஆண்டவரே இவர்களுக்கு அனுப்பி ஹல்லேலூயா பனி போல இவர்கள் வாழ்க்கையிலே வேத வசனம் இறங்கி ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கை ஆண்டவரே மேம்படும்படியாக, இவர்கள் வாழ்க்கை செழிப்பாகும்படியாக கர்த்தர் நீர் இவர்களுக்கு கிரியை நடப்பி தருகிறீங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளிலே அவர்கள் என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு காரியத்திலும் தேவ கிருபை அவர்கள் மேலே இறங்கி ஹல்லேலூயா அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செவ்வனே செய்து முடிக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை நடப்பி தரும்படியாக கேட்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான கிருபைகளை கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தேவ ஜனத்தை ஆசீர்வதி, கிருபைக்குள்ளாக மூடும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென்.